உண்மையிலேயே பயந்துட்டேன். இந்த சாரி மட்டும் 11,000 இல்லை இந்த சிலியோட சேர்த்து 11,000 எல்லாம் திறக்கினோம், எல்லாருமே திறக்கினோம், ஆனால் பராமரிக்கணும் இல்லையே. ஓ அதான் இங்கே அவர் பைக்கு வேறுங்க எதிர்பக்கத்தில் ஓடிக்கொண்டு வரார். தினசரி கூலி வேலைக்கு போய் சம்பளம் கொண்டு வராங்கலாம் கூட பாருங்க. ஒரு ஆள் வந்து படுத்துருக்கார், நிலத்திலேயே படுத்துருக்கார் பாருங்கோ. அப்படி இந்த இடத்துலையும் வந்து சுற்றி வேறு அடைச்சிட்டு பாட்டு கச்சேரிக்காக அந்த இடத்துல வந்து நண்பர்கிட்ட சைக்கிள் வந்து காற்று போயிட்டு வீதி விபத்து நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. வணக்கம் உறவுகளே, நான் வந்து உங்கள் ஸ்ரீகரன். இன்றைக்கு வந்து எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து யாழ்ப்பாணம் டவுனில் நிற்கிறோம். யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்க வந்த நாங்கள் என்னத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதோ தெரியுது அந்த வாகனத்தெலாம் சுற்றி பார்க்க வந்த நாங்கள் துவிச்சக்கர வண்டியில் சுற்றி பார்க்க வந்தது. இரவு நேரம் யாழ்ப்பாணம் எப்படி இருக்குன்றதை பார்க்க தான் சைக்கிளில் வந்து யாழ்ப்பாணம் வந்து நாங்கள். நீங்கள் என்னோட காணொலிகளுக்கு தர ஆதரவு வந்து மிகவும் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இதே மாதிரி இன்றைக்கு வந்து இன்றைக்கு தான் வந்து காணொலிக்கு புதுசாக வாரீங்களா, கட்டாயம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள். காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றது காணொலியில் நான் ஒரு தவறுகளை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த காணொலியில் நான் திருத்திக் கொள்ளலாம். யாழ்ப்பாணத்தை வந்து பார்ப்போம் என்னமா இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இரவு நேரம் பிஸியாக இருக்கா இல்லை ஆக்கள் வந்து இல்லாமல் ஃபுல்லாக ஸ்தம்பித்து போயிருக்கான்றதை வந்து பார்க்குறதோட யாழ்ப்பாணத்தில் தெரியும். இப்போ உங்களுக்கு புது கடையிலெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த கடையிலுக்கும் போய் தான் பார்க்க போகிறோம். சைக்கிள் தான் போக போகிறோம். எல்லாமே ஃபுல் பயணமும் சைக்கிள் தான் இருக்க போது ஒரு விசித்திரமான பயணம் இது. யாரும் யாழ்ப்பாணத்தில் வந்து சைக்கிளில் சுற்றி இருப்பீங்களோ தெரியல. இது அந்த நாள் ஞாபகத்தை கொண்டு வர மாதிரி ஒரு சைக்கிளில் வந்த பயணம் உண்டு. காணொலியை முழுசாக பாருங்கள். காணொலியின் இறுதி பகுதியில் வந்து மிகவும் சுவாரஸ்யமான விடயங்கள் இன்றைக்கு அடங்கி இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியா நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 9:28. நாங்கள் டவுனுக்கு வந்துட்டோம். அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணத்தில் இரவு வந்து எங்களால் பயணம் செய்கிறதோ இரவில் வந்து அலுவலர்களுக்கு வர்றது எங்களால் ஒரு சேஃபாக இருக்குமான்றதை வந்து இந்த காணொலி மூலம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள் யாழ்ப்பாணத்தில் என்னென்ன நடக்குது, இரவில் எப்படியெல்லாம் யாழ்ப்பாணம் இருக்குது. வைத்தியசாலை வீதியூடாக தான் போய்கொண்டிருக்கோம். பெரும்பாலான கடைகள் வந்து இந்த நேரத்தில் க்ளோஸ் ஆகிடும். சில கடைகள் மாத்திரம் வந்து இங்கே 24 மணித்தியால சேவையை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறோம். வைத்தியசாலை வீதியூடாக அப்படியே திரும்பி மணிக்கூட்டு கோபுர வீதிக்குள்ள போகிறோம். இப்படியே போய்த்தான் நாங்கள் யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரத்தை வந்து அடைய போகிறோம். அதால் வந்து பண்ணை போகிற ஒரு ஐடியா வளம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நாங்கள் துவிச்சக்கர வண்டியில் தான் வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்துலேருந்து சுமார் என்னுடைய வீட்டில் இருந்து 14 கிலோமீட்டர். நாங்கள் எல்லா இடமும் வந்து சுற்றி பார்க்கணுன்ற ஒரு காரணத்துக்காக வந்து தான் இந்த இடத்துக்கு துவிச்சக்கர வண்டியில் வந்து நாங்கள் இந்த இரவு நேரத்தில் துவிச்சக்கர வண்டி பயணமும் ஒரு சுவாரஸ்யமாக தான் இருக்குது. அதாவது அந்த காலம் ஒரு குறித்த காலத்துக்கு முதல் மோட்டார் சைக்கிள் பாவனைகள் இல்லாத நேரத்தில் வந்து உண்மையிலேயே துவிச்சக்கர வண்டியில் தான் யாழ்ப்பாணம் வந்து போனவே. இந்த கால தாக்கலுக்கு வந்து தெரியும் துவிச்சக்கர வண்டின்ற அருமையார். பார்த்தீங்களே ஜெஃப்னா குளப் டவர் வந்து எவ்வளோ வடிவாக இருக்குண்டு முதல் காணொலியில் காட்டியிருப்பேன். இரவு வந்து எப்படி இந்த கிளாக் டவர் இருந்ததுண்டு வந்து இப்படி பெட்ரோல் சைட் இது வந்து 24 மணித்தியாலம் ஓப்பனில் இருக்கும் தெரியல. சிலது வந்து இருக்கிறதில்ல. யாழ்ப்பாண போலீஸ் மா அதிபர் காரியாலயம் வந்து இதில் இருக்குது. போலீஸ் நிலையம் வந்து அங்கால தான் இருக்குது. அதாவது கோட்டைக்கு பக்கத்துலாம் போலீஸ் நிலையம் இருக்குது. இதில் வந்து போலீஸ் அத்தியட்சர் காரியாலயம் வந்து இதில் இருக்குது. இதுன்ற உபயோகம் வந்து நான் நினைக்கிறேன் அந்த ஹெட் அண்ட் ரிப்பன் தானே போலீஸ்லேயே அவையல் வந்துருக்கிறதானாக்கா இது அப்படியே மணிக்கூட்டு கோபுர சந்தையை சுற்றி கொண்டிருக்கணும். வேறு 2 பேர் நடந்து போயினோம். எல்லையும் வந்து கொஞ்சம் ஆக்கள் இருக்கணும். இப்படியே போய் இப்படியே திரும்ப போகிறோம். சைக்கிளில் வந்தது எவ்வளோ ஒரு லாபம். அதிகமாக வந்து வெளி மாவட்டங்கள் போகிற பஸ் வந்து இந்த நேரம் தான் வலிக்கிறது. 87 யாழ்ப்பாணம் கொழும்பு பஸ் வந்து இப்போ போய்கொண்டிருக்கு பாருங்க இந்த டைமுக்கு. இந்தியாவில் வந்து வள்ளுவர் மண்டபம் ஒன்று இருக்குது. அதாவது வள்ளுவர் கலையரங்கம் ஒன்று இருக்குது. அப்படியே இதாலேயும் வந்து வீதியெல்லாம் சனத்தொகையாக காண இல்லை. இந்த நேரத்துக்கு இப்படி வலிச்சு போடுது பார்த்தீங்களா ரோட்டெல்லாம். இதே என்னுடைய பழைய காணொலி உண்டு கொழும்பை பற்றி போட்டிருப்பேன். இதே டைமில் இதை விட பிந்திய நேரத்தில் வந்து கொழும்புண்ட சனத்தொகை வந்து எப்படி இருந்தேன்னு தெரியும். யாழ்ப்பாணம் அதில் ஒரு தூசு கூட பங்கு வராது. 9 மணிக்கே பாருங்க ரோட்டெல்லாம் இப்படி வலிச்சு போட்டுதுண்டு.
அந்த இடத்துல வந்து நண்பர்கிட்ட சைக்கிள் வந்து காற்று போயிட்டு இப்படியே இந்த சைக்கிள்லாம் 2 பேரும் போகிறோம். இதுதான் ஒரு பிரச்சனை, இந்த சைக்கிளில் வந்தால் காட்டு போனால் இங்கே இரவு நேரங்கள்லாம் அடிக்க முடியாது. இதே மோட்டார் சைக்கிள் அல்லது கார்கள்ண்டா இதில் வந்து அடிச்சிருக்கலாம். வந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேர்ள்ஸ் ஃபுட் சிட்டிக்கு போக மாட்டிருக்கிறோம். யாழை சுற்றிய சைக்கிள் பயணத்தில் வந்து இப்போ நாங்கள் வந்து நிற்கிற இடம் வந்து பிஓசி. பாருங்கள், அந்த இதுக்கு நத்தார்த்தனத்துக்காக அலங்கரிக்கப்பட தென்னை மரம். நேர சிக்னல் சந்தைக்கு வந்துட்டேன். இந்த சிக்னல் சந்தை வந்து இரவுகளில் வந்து இப்படி மஞ்சள் லைட்டான் விட்டு எரிஞ்சு கொண்டிருக்கும். வேணுண்டா மஞ்சள் லைட்டாக எரிஞ்சு கொண்டிருக்கும். இரண்டாக வந்து பார்த்திங்கன்னா இரவுகளில் வந்து சிக்னல் வேலை செய்யாது. ஆரம்பப்பவும் போகலாம். வீதி விபத்து நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. சரி, அப்படியே வந்து பலாலி வீதியால் சக்கர வண்டியில் வந்தவன்ருக்கலாம். சண்டி வேறு வாரத்தில் கொஞ்சம் உழக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ரெண்டாலும் சுவாரஸ்யமான பயணமாக தான் இருக்குது. இப்படியான ஒரு இரவு நேரத்தில் வந்து யாழை சுற்றி ஒரு துவிச்சக்கர வண்டி பயணமானது மிகவும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. இப்போ வந்திருக்கிற இடம் வந்து நோ லிமிட் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த லோ லிமிட் இப்போ தெரிஞ்சிருக்கும், புதுசாக திறந்த வேறு இன்றைக்கோ நேற்று வந்து திறந்த போல். நேற்று இல்லை, இப்போ 2 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் திறந்து. மீட் பிரதேசத்துக்கு வந்துட்டோம். திறந்துருந்தால் உள்ளுக்கு போகிற ஒரு ஐடியாலாம் வந்து நாங்கள் அப்படியே பார்ப்போம். பாருங்க, அதுண்ட லோகோ வந்து தெரியுது. நோ லிமிட், அன்லிமிட், அதாவது அன்லிமிட்டாக உணவு வாங்கலாம், உணவுன்ற உடுப்பு வாங்கலாம். அதுக்கு முதல்ல முன்னுக்கு வந்து இந்த சும்மா மூசு மஞ்சள் முட்டாஸ் கடையெல்லாம் இருக்குது. உள்ளே போவோமே, சைக்கிளை விட்டு உள்ளே போவோமே. சரி வாங்க உள்ளே போவோம். சைக்கிளை பார்க் பண்ணுவோம், எங்களோட வெஹிக்கிளை பார்க் பண்ணுவோம். முதல் இதான் எங்களோட வெஹிக்கிள். இது பெரிய வெஹிக்கிள் தெரியுமே, அந்த காலத்து சாமான். லொக் இருக்கு, அதில் லொக் போடுறதும் கொஞ்சம் சிரமம். லொக் போட்டு சாவி எடுத்தாச்சு. இது எவ்வளோ போகிறோம். நோ லிமிட் புடவையாகத்துக்கு முன்னால் வந்துட்டோம். இதுதான் அந்த ஓப்பன் பண்ணின நேரம் வந்து இதை வந்து தான் அந்த தூக்கின ட்ரோனில் வச்சு தூக்கி எழுப்பினோம். பார்த்துருப்பீங்க காணொலியில் வந்து ஓப்பன் பண்ணது. வணக்கம் ஜாழ் மக்கள், ஜாழ் மண்ணை உணங்கள் உங்களுக்கு வணக்கம் வந்து போட்டிருக்கேன். இப்படி எவ்வளோ வரும் பாருங்கள், பெரிய ஒரு அரச சபைக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. காலை வச்சு கொண்டு வருவோம். மக்களை பாருங்க, இவ்வளவு கூட்டம் அல்லது வந்து படம் போட்டு காட்டினேன் தான். எத்தனை மணி இருக்கும்? 10 மணி 10:30 தாண்டி இருக்குமே. இவ்வளோ சனை நிற்கிது பாருங்க. இந்த உண்மையாகவே பல்பொருள் அங்காடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரவு பகல் தெரியாது. ஏன்டா விடியெல்லாம் இப்படி வெளிச்சமாக தான் இருக்கும், இரவுலையும் வந்து இப்படி வெளிச்சமாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, பெரிய பகல் ஒன்றில் மாதிரி ஃபீல் ஆகுது. பாருங்கள், இதில் வந்து ரோசா பூக்கள் இதுகள்லாம் வச்சுக்கிட்டாக்க இப்படியும் இதெல்லாம் இப்படியும் ஒரு 10,000-15,000 போகுமே. 2,790 அதாவது கிஃப்ட் கொடுக்குறேன்டா வாங்க அமைஞ்சு பாருங்கள். இது வந்து 4,290. அம்மாடியோ, நெத்து பார்க்க முடியாத விலை. அதில் என்ன பயன்படுண்டா ஒரு இடத்துல வந்து போட்டிருந்தவே பெஸ்ட் ப்ரைஸ் என்று போட்டிருந்தவே. அந்த பெஸ்ட் ப்ரைஸ் 4,000 ரூபாவா? அப்போ உங்களோட உண்மையான ப்ரைஸ் எப்படி இருக்கும்? மேலே இந்த கடையில் வந்து நான் இப்போ சொல்கிறது விலைகள் அது எல்லாத்தையும் கூட இருக்கிறத கூட சொல்கிறேன், குறைய இருக்கிறத குறைய சொல்கிறேன், நியாயமான முறையில் சொல்கிறேன். யார்கிட்ட மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. அதாவது இந்த பல்பொருள் அங்காடியின் ஓனராக இருக்கட்டும், இல்லை இந்த பல்பொருள் அங்காடி செய்கிற வேலை செய்கிறவையாக இருக்கட்டும், இதுக்கு சம்மந்தப்பட்ட வேலையாரையும் புண்படுத்த நோக்கம் இல்லை. எங்களை மனசில் தோன்றுறது, அதாவது உண்மையை எடுத்துக்கொண்டோம்னா யாழ்ப்பாண மண்ணை பொறுத்த வரைக்கும் சாதாரண கூலி வேலைகளுக்கு போய் சம்பாதிக்கிற உறவுகள் தான் அதிகம். அதாவது 80%, 70%, 60% என்று பார்த்தாலும் தினசரி கூலி வேலைக்கு போய் சம்பளம் கொண்டு வராங்கலாம் கூட. அவைக்கு வந்து இந்த கடை உண்மையில் பொருத்தமாகாது. இந்த கடை வந்து அப்படி உடுப்படுக்கிறேன்டா அவர் வந்து 1 மாத சம்பளத்தை செலவழித்து தான் இங்கே வந்து ஒரு உடுப்படுத்து கொண்டு போகலாம். மற்றபடி ஒரு மாதம் வந்து 90,000 95,000க்கு மேலே உழைக்கிற ஒரு உறவுகள் வந்து இந்த கடையில் வந்து நீங்கள் ரெகுலராக உடுப்படுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த விஷயத்துக்காக தான் இதை சொல்கிறேன் ஒழிய, மற்றபடி இந்த வீடியோவில் வந்து இந்த விலைகளை குறிப்பிட்றத வந்து இந்த கடையை வந்து என்ன சொல்கிறது கீழ்த்தரமாக காட்டுறதுக்காகவோ அல்லது அந்த விலைகளை வந்து சொல்லி இழிவுபடுத்துறதுக்காகவோ இல்லை. ஆனால் அப்படின்ட்டு இருக்கிற சாமான் எல்லாம் பிராண்டடான சாமான். உண்மையை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறதெல்லாம் பிராண்டடான சாமான். அதால் தான் இவ்வளோ விலை கூட. அந்த சும்மா நாங்கள் பேமெண்ட்டுகளில் போய் எடுக்கிற கழிவு துணிகள் அப்படி இப்படின்ட்டு இல்லை. இருக்கிறது எல்லாமே பிராண்டட். அதால் வந்து
விலையும் கூட, தரமும் கூட, விலையும் கூட. அவ்வளோந்தான். பேரதிர்ச்சி செருப்பு வந்து 3990 4000 ரூபாய்க்கு 10 ரூபா இல்லை. இந்த ஹேண்ட்பேக்கில் வந்து 3490 3500 10 ரூபா இல்லை. அண்டர் கிரவுண்டா பாருங்க எவ்வளோ பட்டியல் அன்பாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதாவது அவ்வளோ உடுப்பு மேல் ஸ்டெப் அளவு இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கேர்ள்ஸுக்குரிய உடுப்புகள் தான். நாங்கள் அங்கே போய் பிரியோசனம் இல்லை. நாங்கள் அங்கே பாய்ஸுக்குரிய உடுப்பு பக்கம் போவோம். கேர்ள்ஸுன்ற உடுப்பு பக்கத்தை சும்மா சுற்றி காட்டுறோம். வாங்கும் இரவுலேயே வந்து எவ்வளவு மக்கள் தொகை வந்து நிற்கிது பாருங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதாவது பெண்களின் ஆடைக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. அப்படி எஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் ஸ்டேஷன், குட்டி ஃபயர் ஸ்டேஷனை கொண்டு வந்து வச்சுக்கணும் இதுக்குள்ள. அதாவது மிக பாதுகாப்பாக இருக்குமென்ட்டு உறுதியாக இருக்குது. இதில் வந்து ஒரு விலையை பார்த்தோன்னு பாருங்கோ, உண்மையிலேயே பயந்துட்டேன்னு. இந்த சாரி மட்டும் 18000 இல்லை இந்த சிலியோடு சேர்த்து 18000 சேர்ந்து பார்த்தோன்னா அப்படி ஒரு ஹேண்ட்பேக் குடிக்கணும் தானே சிலவளை அப்படிக்கு விலையாக இருக்குமெண்டு இந்த ஹேண்ட்பேக்கை திரும்பி பார்த்தா அது 5990 ரூபா. அப்போ உண்மையாகவே ஒரு எக்ஸ்பென்சிவான சிலையாக தான் இருப்போம் உழவ கொடுத்து வச்சவன். இதில் விளையாட்டு சாமான பாருங்க அப்படி இந்த கம்பு இங்கே கரும்பு காணுங்க இதில் ஆட்டி ஆட்டி ஒரு ஃபுட்பால் மேட்சே விளாட்ணும். ஃபுட்பால் ஆகுது இது நல்ல ஒரு விளையாட்டு கொக்கி இல்லை நல்ல கொக்கின்றீங்க. கொக்கியா? ஓ கொக்கி தான். சிறுவர்களுக்குரிய பகுதி தான் இந்த இடம். உண்மையிலே இருக்கிற உடுப்புகள் எல்லாம் மிகவும் தரமான உடுப்பு எல்லாம். இப்போ ஒரே வீட்டை 2 பேர் 3 பேர் அண்ணன் தம்பிகள் சோடி சகோதரங்களாக இருந்தால் வந்து இங்கே எடுத்துக்கொண்டு போகலாம். ஒரே மாதிரி டிசைனில் வந்து கணக்கு இருக்குது. ஆண்கள் பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ தான் வந்து எங்களை பகுதிக்கு வந்திருக்கோம். 3வது ஃப்ளோர்லாம் வச்சுருக்கணும். 3வது இல்லை 3rd ஃப்ளோர்லாம் வச்சுக்கணும். இங்கே இருந்திருக்கிற உடுப்புகள் வந்து நல்ல பிராண்டடான உடுப்புகள். அப்படியே சுற்றி பார்த்துட்டு திரும்பி போக ஒன்றும் வாங்க போகிறது இல்லை. அப்படியே எஃப்னாவை சுற்றி பார்க்க வந்த இடத்துல இதையும் அப்படியே வந்து பார்க்க வலிக்கிட்டது. இப்போ தான் ஓப்பன் பண்ணவேன். அப்போ என்ன இருக்குன்னு தான் பார்க்க வந்து நாங்கள். இது தெரிஞ்சிருக்கும் உங்கள் எல்லாருக்கும். தும்பு முட்டாஸ் வந்து இதில் போடுறது அந்த அண்ணன் கிட்ட செஞ்சு தர மாட்டேங்க. அவர் டைம் முடிஞ்சது வலிக்கிட போகிறேன். வாங்க சாப்பிடு வேப்பம் 150 ரூபா. யார் 5 முட்டை 150 ரூபா கொண்டு வாங்கினாங்க. இங்கே வாருங்கோவன் இன்னும் மடக்கலாம் இல்லை பொத்தி 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 என்ற ராசா 5 கிராம் சீனியில் வந்து 150 ரூபாய்க்கு விற்கணும். 1 கிலோ சீனியில் அப்படியும் இப்படியே நாங்கள் வந்திருக்கிறோம் வந்து ஆரியலஞ்சந்தி. நோ லிமிட்டை வந்து நோ லிமிட்டை விட்டு வழியில் வந்துட்டோம். ஆரியலஞ்சந்தி பாருங்க ஒருத்தரம் இல்லை. சந்தியில் சைக்கிளை விட்டு நடனம் மாறலாம் அப்படி இருக்குது பாருங்க. இப்போ சும்மா செஞ்சு காட்டுறேன். சந்திக்கு வந்துட்டோம். சைக்கிளை விட்டுட்டோம். அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுப்போம். சைக்கிளை எடுத்தாச்சு. சந்தியில் சனமே இல்லை. அப்படியே வந்து ஆரியோலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பின்னால் வர காரன் பேச போகிறான். ஃபோன் வர அடிச்சு காட்டுறேன். ஆரிய குளத்தடி தான் வந்து நிற்கிறோம். பெருசாக சிரமாட்டம் பண்ணுறது வந்து இல்லை. நேரம் வந்து 11 மணி நெருங்கி கொண்டிருக்குது. பார்த்திங்களா இந்த குளம் வந்து ஒரு காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற, அதாவது இடக்காலத்தில் வந்து இதை அபிவிருத்தி செஞ்சு அந்த போட் ரைடிங் அது இதெல்லாம் வச்சு கொண்டு இருந்தவ. இப்போ ஒன்றையும் இல்லை, எல்லாம் போயிட்டு இல்லாமல் போயிட்டு. முதல்வர் கௌரவ மணிவண்ணன் அவர்கள் வந்தது கணக்க அப்படி அடிச்சிருக்கணும் பாருங்க. ஓர் எவ்வளோ எல்லாம் திறக்கினோம், எல்லாருமே திறக்கினோம். ஆனால் அதை பராமரிக்கணும் இல்லையே. அதான் பெரிய அரசியல்வாதியை கூட்டி கொண்டு வந்து திறக்கினோம். எல்லாத்தையும் பாடி ஓப்பன் பண்ணி விடுக்கணும். எல்லாம் பாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணினா ஒரு பெரிய வசனம். அவர் தானே ஆள், அவரையும் பொறிச்சு வச்சுக்கலாம். செய்யணும் செஞ்சு கூட அப்படியே விட்டுட்டு போகிறோம். ஆரிய சக்கரவர்த்திகளும் ஆரிய குளங்களும் இதெல்லாம் உண்மையாக கல்வெட்டு இல்லை. எங்கள் மகள் என்ன சொல்லுவாங்க, இது மாவுள்ளக்கு இருக்கிற காலம் தான். மாவு கல்வெட்டு இப்போ ஒரு காலம் தானே. ஆனால் இது உண்மையான கல்வெட்டுண்டா ராய சோழன் ராஜேந்திர சோழனில் வெட்டுனது தான் கல்வெட்டு. அப்படியே ஸ்டான்லி ரோட்டால் போய் கொண்டிருக்கிறோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். ஒரே சைக்கிளை வந்து 2 பேர் உள்ள முறை தெரிஞ்சிருக்கு. டபுள்ஸ் போடுறேன்ட்டு இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஸ்கூல் போகிறதாலும் சரி எங்கே போகிறனாலும் சரி இந்த சைக்கிளில் டபுள்ஸ் போட்டு கொண்டு போயினோம். ஆம்பளை படியங்கள் கூட இப்படி தான் செய்யணும். நாங்கள் இப்போ தான் வீட்டுக்கு வீடு மோட்டர் சைக்கிள், பள்ளிக்கூடம் போகிற படியங்கள்டே மோட்டர் சைக்கிள்கள் வந்துட்டு சைக்கிளை மறந்துட்டினோம். அப்படியான ஒரு காலத்தில் நாங்கள் தூக்கி சக்கர வண்டியில் யாழ்ப்பாணம் வந்துருக்கோம்.
சரி தெரியல. மாவல் கடை. ஓ, இப்போ போய்கொண்டிருக்கிற வீதியின் பெயர் வந்து ஸ்டான்லி ரோட். ஸ்டான்லி வீதியால் வந்து போய்கொண்டிருக்கிறோம். செலான் வங்கி மக்கள் நடமாட்டம் 100க்கு 10 வீதம் குறைஞ்சிட்டு. 90 வீதம் குறைஞ்சிட்டு 10 வீதம் தான் இருக்குது. உதயா செரமிக்ஸ் அப்படின்டா மாவல் கடை இல்லை, மாவல் கடை. டயலாக் வலையமைப்பு திருத்த வேணும். அந்த இதுகள் பார்த்து கொண்டிருக்கணுமே, நான் அந்த லைட் போடுறது என்ன நல்லா தான் இருக்குது. சைக்கிளில் ஏதோ பாட்டில் ஒன்று இருக்குல்ல இந்திய திரைப்படத்தின் வெக்க கட்டி பறக்குது அண்ணாவல்ல சைக்கிள். எங்கட ஜப்னாசிரி சைக்கிள். ஐயோ, அப்படியே ஒரே சுவாரஸ்யமாக பம்பல் அடிச்சுட்டு போய்கொண்டு இருக்கிறோம். பிஓசி அதால் சுற்றி கொண்டு வருவோம். ஒன் வேயால் நாங்கள் எதிர்வேயில் வருவோம். சைக்கிளுக்கு ரூல்ஸ் இல்லை தானே. ஸ்டான்லி வீதியில் வந்து 2 பெட்ரோல் சீட் இருக்கு. நான் பக்கத்தில் போகிற ரோட் வந்து ஒன் வே, ஆனால் நாங்கள் போகிறது வந்து எதிர்வே. சைக்கிளுக்கு வந்து ரூல்ஸ் இல்லை, அதனால தான் சைக்கிளில் போகிறோம். பைக்கில் போய் கலந்தாங்க இந்த பொழுது நின்றானோ பிடித்து போகிறது. சைக்கிளுக்கும் ஒரு காலத்தில் ரூல்ஸ் வேறு வேணும். லைசன்ஸ் வச்சுருக்கணும் சைக்கிள் ஓடுறதுக்கு. இங்கே அவர் பைக்கு வேறுங்க எதிர்பக்கத்தில் ஓடிக்கொண்டு போகிறார். போலீஸாங்கள் இந்த வீடியோ பார்த்தா வந்து வேறு பிடிக்கும். நான் நம்பரை ஜூம் பண்ணி காட்டுறேன் வேறு. பாவம் தானே, அவரும் அவசரத்தில் போகிறார் போல். பகல் நேரத்தில் இப்படி களை வாட்டி இருக்கிற இடம் வந்து வேறுங்க நீட்டா. கிரிக்கெட் விளையாடலாம் வேணே ரோட்டில். ஓ, அப்படியே இடக்கை பக்கமாக திரும்பிட்டான். வித்தை காட்டுவோமே ஒரு வித்தை. இதுதான் வந்து நவீன சந்தை கட்டட தொகுதி. இந்த நேரத்தில் இந்த பஸ்ஸில் ஆகும் என்ன பறக்கட்டை சுற்றுது. இந்த கட்டடம் தான் வந்து யாழ் பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்களுக்கு இந்த பரிசோதனைகள் ரிசர்ச்சுக்காக வந்து உருவாக்கப்பட்டது. இதுலேயும் வந்து நேராக போகக்கூடாது, போவோம். டீ குடிப்போமே. இதில் கொஞ்சம் கலைக்குது, சுற்றி திரிஞ்சிட்டேன் கொஞ்சம் நேரம். இதில் வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது. இது வந்து 24 மணி நேரம் திறந்துருக்கும். யாழ்ப்பாணம் அப்படி 20 வாரம் இந்த கடையில் வந்து டீ குடிங்க வந்து குடிக்க போகிறேன். வர்றதுக்காக வந்து 2 டீயும் 2 பென்சில் குச்சியும் வாங்கினாங்க. பென்சில் குச்சியா? இதுதான் ரோல். சைஸாக பார்த்தீங்களா 100 ரூபா. நல்ல சைஸுன்னு சாப்பிடுவோம். அப்படியே சாப்பிட்டுட்டு பயணத்தை தொடருவோம். ஜெயம் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு ஒரு டீயும் கொண்டாடிச்சிட்டு இந்த இதுகளால் தான் வந்து, அதாவது தெருக்கடைகளால் தான் வந்து சைக்கிளை உருட்டி கொண்டு போக போகிறோம். சைக்கிள் கொண்டு போகலாம் தானே. அப்படியே சைக்கிளை உருட்டி கொண்டு போகிறோம். நேராக போய் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் வரலாம். பகல் நேரம் வந்து இந்த இடத்த ஃபுல்லாக வந்து பார்க்க முடியாமல் இருக்கும். என்ன சொல்கிறது, ஃபுல்லாக கடையெல்லாம் இருக்கும். இரவு நேரத்தில் ஃப்ரீயாக இருக்குது இந்த இடம். மக்களை பொறுத்த வரையில் மதுபானம் இறந்துறது வந்து உண்மையிலேயே ஒரு விளக்கப்பட்ட விஷயம் இந்து மதத்தில். அப்படி இருக்கேக்க ஒரு நபர் வந்து வேறு கடைக்கு பேர் வச்சுக்கிறார், சிவசம்போ வைன் ஸ்டோர். சிவபெருமானே இப்போ வந்து நெஞ்சடைச்சு போயிருந்துருப்பேன் இந்த பேரை கேட்டோன்னே. சிவசம்போ வைன் ஸ்டோர். யாரும் வேறு ஆடு ஓட்டு போய் குடிக்க வேண்டியதான். இது வந்து சிவசம்போ வைன் ஸ்டோரில் வந்து தீர்த்தம் கொடுக்குறவங்க, அதாவது சிவசம்போன்றது சிவபெருமானத்தை குடிக்கணும். அங்கே கோயில் மாதிரி உள்ள கோயில் வந்து தீர்த்தம். திருக்கைலாயத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட அரிய வகை தீர்த்தங்கள் விற்கப்படுறது. 30 வருட காலம் 40 வருட கால தீர்த்தம் மன்ற கலரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ரோடுன்னு சொல்கிறவ பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் வந்து போகும். இப்படியே போய் வீரசிங்க மண்டபம் முனியப்பர் கோயிலில் ஏறும். முத்தவழிக்கிட்ட போய் ஏறுது.
இதில் முச்சக்கர வண்டிக்கும் சைக்கிளுக்கும் மோட்டார் சைக்கிளுக்கும் தான் அளவு பாருங்க. அப்படியே இருட்டு தானே, 12 மணி ஆகிட்டு. நல்லா தான் இருக்குது. இரவில் கடைகள் இல்லாட்டி ஒன்றும் இல்லாட்டி யாழ்ப்பாணத்தில் வந்து இப்படி சைக்கிளில் சுற்றுறது வந்து நல்லா தான் இருக்குது. என்ன கிட்டே இருக்கிறார்கள் வந்து இதில் சுற்றி விளையாடி கொண்டு திரிக்கலாம். நாங்கள் மினக்கட்டு 14 கிலோமீட்டர் அங்கேருந்து நடந்து சைக்கிளில் வந்து திருப்பி சுற்றி கொண்டு திரிக்கலாம். யாழ்ப்பாணத்திலே இது வந்து இப்போ புது பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிற வேணாம், நியூ பஸ் ஸ்டாண்ட். ஆனால் இங்கே வந்து மற்ற பேருந்து நிற்காது, நெடுந்தூரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ரத்னா வாகன நிறுவனம் சொந்தமான நெடுந்தூர பயண பஸ்ஸுகள் வந்து புக்கிங் வந்து நம்பர் காட்டி நம்ம இதில் பார்த்து புக் பண்ணுங்க. அதோட ஒரு உறவர் ஒரு ஆள் கேட்டிருந்தவர், யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரைக்கும் வெங்கடேஸ்வரா பஸ்ஸில் வந்து ஃபைனான்ஸ் போகணும் உண்டு. அம்மா விழுந்திருப்போம் பாவண்டா. யாழ்ப்பாணம் முனியப்பர் கோயில் அடியால் போய் கொண்டிருக்கிறோம். வாகனங்கள் உள்ள போக முடியாது. முந்தி இல்லைன்னா இப்போ பண்ண திடீர்னு போட்டணும் வேணா இப்படி சுற்றி போட்டுருக்கோம். இந்த பண்ணை ஆடு இல்லாமல் வந்து சுற்றி போட்டுருக்கோம். ஏன்னா இதில் வந்து இன்னொரு தேவையில்லை வாகனங்களை உள்ளே கொண்டு வந்து குடிக்கணும் வேண்டாம். இது வந்து லைப்ரரி கேண்டீன், எஃப்னா லைப்ரரின்ற கேண்டீன். இங்கே வந்து என்னதுக்கு வந்து பழக்கம் வேண்டாம், யாழ்ப்பாண நேரத்தில் வந்து ஏஎல் லெவல் டியூஷன் செய்ய வரைக்க மத்தியான சாப்பாடை வந்து இங்கே வந்துருந்து வீட்டிலேருந்து கட்டிக்கொண்டு வர சாப்பாடாக சாப்பிடுவோம். எந்த ஒரு கதையும் கதைக்க மாட்டோம். ஸோ இதில் வந்த ஞாபகங்கள், வானோடி பேச்சு வாங்கி சேருட்டு அடி வாங்கின ஞாபகங்கள், ரயல் பலகை வந்து இதுதான் வந்து துறைப்பா விளையாட்டுறங்க. இரவில் வந்து லைட் எரியுது. ஆனால் இப்போ இங்கே மச்சுகள் நடக்கிறதா? எனக்கு தான் தெரியாது. உள்ளூர் மச்சுகள் இது நடக்க மாட்டேன் நினைக்கிறேன். மாவட்டத்துக்கு மாவட்டம் கிரிக்கெட் மேட்ச் மட்டும் நான் கண்டது இல்லைங்க. ஃபுட்பால் நடக்குது. ஃபுட்பால் பார்த்துருக்கேன். மூச்சு வாங்க வலிக்கிடுது. பெண்கள் இந்த இதுகள் ஈட்டி எறிதல், அந்த கோலொன்றி பாய்தல்கள் எல்லாம் நடக்குது இங்கே. குந்தர் இதெல்லாம் இப்படியே நேராக போனால் A9 ரோட். போலீஸ் ஸ்டேஷன் யாழ்ப்பாணத்துக்கிட்ட தான் வந்துட்டோம். கிடுகிடோட ஓடிக்கொண்டு போயினா உள்ள. அதோட இது வந்து A9 ரோட். இதே A9 ரோட் இல்லை, இந்த சந்தியோட அங்கால தான் A9 ரோட். அப்படியே நேராக கண்டிக்கு போகுது. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் அடியிலே கொண்டு வந்து இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸை நிப்பாட்டி வச்சுக்கணும். கிளிநொச்சிக்கு சொந்தமான பஸ். இது பிரச்சனைலாம் வந்து மாட்டுப்பட்டு போயிடுவோம்ல. ஐயா ராசா நீங்கள் நில்லுங்கோ. துவிச்சக்கர வண்டி மிகவும் இப்போ ஒரு வேகத்தில் போகுது. என்ன நாங்கள் ரக்கத்தில் போய் கொண்டிருக்கோம். பிரேக் இல்லைங்க. அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். பண்ண பகுதிக்கு வந்து வந்துட்டேன். விஞ்ஞால வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண கோட்டை. எங்கே அடிக்கிறேன்? இது என்ன பரவாயில்ல? ஃபோக்கஸ் உள்ளுக்கு இருந்து அடிக்கிறதா? என்ன வடிவா தெரியாமல் இல்லை, இருட்டாக கிடக்குது. பண்ண தெரிஞ்சிருக்கு வேணா எல்லாருக்கும். காதல் ஜோடிகள் ஒன்று கூடுற இடம் பண்ணை. பண்ணை பூங்கா சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். பெருசாக ஆள் நடமாட்டம் ஒன்றும் இல்லை. இதால் அப்படியே போனால் ஊர்காவற்துறை. ஒன்றுமே தெரியல. என்ன தெரிகிறது? ஒன்றும் தெரியல. இதுதான் வந்து யாழ்ப்பாணம் விஷயோட அதிரடிப்படை. சிக்கினா சிதல் சாம்பார் ஆகிவிட்டு தான் விடுவினோம். ஸ்பெஷல் யாழ்ப்பாணம் முற்றவழிக்கு அருகாமையில் வந்து வந்துட்டோம். இப்படியே சைக்கிளில் போய் கொண்டிருக்கோம். இங்கே வந்து பாருங்க, அபிவிருத்தி பணியெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கணும். உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான விடயம். இப்படி சைக்கிளில் வந்து யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்க. ஓ, பாட்டு கச்சேரி அதை நடக்க போது போல். வேறு யார் வரி என்ன பண்ண தெரியா? சுற்றி சுற்றி வேறு அடைச்சிட்டு வேணா பாட்டு கச்சேரிக்காக. சில நியூ இயருக்கு நடந்திருக்கு நினைக்கிறேன்.
ஆனால் சுட்டவர் அடைச்சிருக்கணும் பாருங்க அந்த தகரத்தால். இப்போ வந்து யாழ்ப்பாணம் மீன் சந்தை. அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் வந்து நாங்கள் சைக்கிள் உருட்டி கொண்டு, அதாவது இல்லை நிற்கிற பஸ் என்ன பஸ்? வவுனியாவா? வவுனியா பஸ் வந்து நிற்கிது. அதை வந்து விடிய பயணிக்கிறதுக்காக ரெடியாக நிற்கிது. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு யாரும் நிற்கணுமே ஒருத்தரமே இல்லைண்ணே. பஸ் ஸ்டாண்ட் அப்படியே ஒரு சொடி போய் தான் கிடக்கு. அப்படியே வலிக்கிடுவோம். சும்மா வந்து பார்த்தது அதில் நிற்கணும் வந்து ஒருத்தரமே இல்லை. பாருங்க ஒரு ஆள் வந்து படுத்திருக்கார், நிலத்திலேயே படுத்திருக்கார் பாருங்கோ. அப்படி இந்த இடத்துலையும் வந்து கட்டுகளில் படுத்திருக்கணும். அனாதரவற்றவர்களாக இருக்கலாம்ன்ட்டு நிற்கிறேன். ஏனெண்டா இந்த நேரத்தில் வந்து இதில் வந்து ஃபாஸ்ட் பயணங்களும் இல்லை, பயணிகளும் இல்லை. பாருங்க அப்படியே பஸ் ஸ்டாண்டு வந்து அப்படியே வரிச்சு ஓடிட்டு, அதாவது நாளைக்கு விடிய வந்து வெளி மாவட்டங்களுக்கு போகிற பஸ்ஸுகள் வந்து நிற்கிது. வந்து பாருங்க கண்டி பஸ் இருக்குது. இந்த பஸ் தான் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற பஸ், யாழ்ப்பாணம் கண்டி. பிஸ்கெட் வாங்கினாங்க. என்ன பிஸ்கெட்? கச்சான் பிஸ்கெட். குக்கஸ் கச்சான் பிஸ்கெட் 250 ரூபா. சாப்பிடுவோம். 250 ரூபாய்க்கு பரவாயில்ல தெரியுமா? பரவாயில்ல, இந்த நேரத்தில் சாப்பிட போகிறோம். இவ்வளோ நாள் நதியாசில் முன்னுக்கு லைட் பார்த்துருப்பீங்க. இதோட கலட்டினா மினி லைட்டிங் இருக்காது. பார்க்க வரவங்களுக்கும் லைட்டுகளை காண கிடையாது. இதிலேருந்து நிறையா லைட் தெரியாது. ஆனால் நோ லிமிட் லைட் எரியும் அந்த முன்னுக்கு. நோ லிமிட் என்ற கடையில் இருக்கிற அந்த வீதி லைட்டுகள் வந்து நாளைக்கு எரியும். அது இப்படி அடுத்து இன்னும் ஒரு தொடச்சி ஒரு கிழமை 2 கிழமைக்கு எரிஞ்சு கொண்டிருக்கு. அப்படியே முற்ற வழியால் வந்து கேகேஎஸ் ரோட்டால் வந்துட்டோம். நேரம் வந்து 12 மணி ஆகிட்டு அடுத்த நாளும் வந்து பிறந்துட்டு அப்படியே போய்கொண்டு இந்த காணொலியின் இறுதி பகுதிக்கு வர போகிறோம். யாழ்ப்பாணத்தில் ஒரு குறுகிய இடத்த வந்து இன்றைக்கு சுற்றி பார்த்துருந்தோம். சைக்கிளில் வந்து எங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கல வந்து முழுக்க சுற்றி பார்க்குறதுக்கு. அப்படியே வந்து யாழ்ப்பாணத்தின் இந்த காணொலியின் இறுதி பகுதியை வந்து நெருங்கிட்டோம். திருப்பியும் வந்து நாங்கள் வைத்தியசாலை வீதியினூடாக சென்று இந்த காணொலியை முடிக்க போகிறோம். காணொலியை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. மறக்காமல் காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.